அடுத்ததாக அரண்மனை நகரில் அமுத தமிழ் என்ற நூலினை அறிமுகம் செய்வதற்காக நம்முடைய வேளாண் துறையில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் கவிஞர் தி காந்திமேதி வேலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழின்பால் ஈர்ப்பு கொண்டு இந்த அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் அத்தனை நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெருமழை பெய்து ஓய்ந்த பின் இந்த சிறு தூறல் எந்த மனங்களை நனைத்து விட முடியும்? ஐயா பேராசிரியர் எட்டாத உயரத்தில் தமிழனை எடுத்து வைத்த தலைவனை குறித்து எழுதிய கவிதைகளை இங்கே பட்டியலிட்டு சென்றுவிட்ட பிறகு இந்த எளியவன் எதனை உங்களுக்கு சொல்லிவிட முடியும்? வெறும் 36 மணி நேரத்துக்குள்ள ஒரு பயணம் நடந்து முடிஞ்சிருக்கு. 36 மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிந்த ஒரு பயணத்திற்கு 63 பக்கங்கள் கொண்ட பயண கட்டுரையை எழுதி இந்த பாப்பா குடியார் நமக்கு தந்திருக்கிறார்னா அதுதான் சிறப்பு. கலைஞரை பற்றி எழுதுவது அவரது இரத்தத்தில் ஓடும் உணர்வின்பால் அவர் செய்த செயல். ஆனால் 60 வயது எட்டிய பின்னும் அந்த நகரை காணாத ஒரு ஏக்கத்தை அந்த 36 மணி நேர பயணத்தில் காரைக்குடி சென்று வந்ததை களிப்போடு எழுதி தள்ளி இருக்கிறார் என்றால் அதுதான் இங்கு பேசப்பட வேண்டிய விஷயம். ஒரே ஒரு கவிதை வாசிப்பதற்காக அந்த கவிதை காடு, காரைக்குடியில் ஒரு கவிதை காடு, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கவிதை வாசிப்பதற்காகவே 63 பக்கங்கள் கொண்டு 10 அத்தியாயங்களை கொண்ட இந்த பயண கட்டுரையை எழுதியிருக்கிறார். சுற்றும் பூமி பெற்றது அனைத்தும் கற்றதனால் உனக்கு மட்டும் உள்ளதென உன்மத்த மனிதா, ஒற்றை ஓர் உயிராக வெற்று பூமிதனில் உன் பிறப்பு இருந்திருந்தால் இடுகாடு தேவையின்றி இற்று போயிருப்பாய். புல்லாக பூவாக புழுவாக வண்டாக உழுகின்ற உயிராக உன்னோடு பல மடங்கு பெரிதாக வாழ்கின்ற விலங்காக எத்தனையோ இங்குண்டு. ஆனால் அத்தனையும் காக்கின்ற அற்புத படைப்பெது எதுவெனில் காட்டிலும் வீட்டிலும் பேருயிராய் வளர்ந்து நின்று பூவாக மலராக காயாக கனியாக கனிந்து நின்று நிழலாக நினைவாக உன்னை காக்கின்ற காற்றையும் தந்து நின்று பூவுலகின் துயரங்களை தானாக போக்கி நிற்கும் தூயதொரு படைப்பு மரம். காத்து நின்றால் காத்து கொள்ளும் அது உன் தலைமுறையை சித்தம் கொள் நித்தம் ஒரு மரம் நடு. இதுதான் அந்த கவிதை. அங்கே பாப்பாக்குடியார் காரைக்குடியில் அந்த சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் வாசித்து மகிழ்ந்த கவிதை இது. இந்த கவிதையை படிக்க போகிறதுக்கு 11 பேர் அடங்கிய பட்டியலை பரிசீலிச்சிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த அத்தியாயம் 1 வாரன்ட்டு வரல. அந்த பட்டியலே சக்தி வேலாயுதா இருக்கிறாரு, அன்பு சகோதரர் வள்ளி சேர்மலிங்கம் இருக்கிறார். இவங்கெல்லாம் வாரன்னு சொல்லிட்டு வரலங்கிறத முதல் அத்தியாயத்திலே எழுதியாச்சு. அதன் பின்னால் அட்டியலில் ஏறியவர்கள் பட்டியலில் 11, அட்டியலில் ஏறியவர்கள் 7, ஆனால் வண்டியில் ஏறி அமர்ந்தவர்கள் என்னவோ 6 பேர் தான். பஞ்சதந்திரம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. கமலஹாசன் உட்பட 5 பேர். கமலஹாசன், ஸ்ரீமன், ஜெயராம், இன்னும் யூகி சேது, இன்னொருத்தர், 5 பேர் சேர்ந்து ஒரு வண்டியில் போவாங்க. அரண்மனை நகரில் அமுத தமிழ் என்னும் இந்த பயண கட்டுரையின் கதாநாயகன் யார் என்றால் TN 72 BR 70 தான். இதுதான் அந்த வாகனம். அழகா அந்த முதல் அத்தியாயத்திலே வந்துடுது. என் வண்டி 12.5 km/லிட்டர் தான் கொடுக்கணும். 500 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், 4000 ரூபா எரிபொருளுக்கே 1000 அப்படிங்கிற கணக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை செட் பண்ணி ஏற்றியாச்சு. இந்த புத்தகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு முன் இங்கே அமர்ந்திருக்கிற முனைவர் கோகா அவர்களும் இந்த பின்னால் நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சேசா பிரபு அவர்களும் ஒரு பேச்சை துவங்குகிறார்கள். வண்டியை இயக்க ஆரம்பிக்கும் போதே திருக்கோஷ்டியூருக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும், கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு.
அப்போவே பாப்பாக்குடியாருக்கு நெஞ்சம் பதறுது, நாம் போகிறது இலக்கிய பயணமா இல்லை ஆன்மீக பயணமா அப்படின்னு. எனக்கு என்னமோ அதில் இலக்கிய பயணம் வந்து ஒரு 20%, ஆன்மீக பயணம் வந்து ஒரு 80% இருப்பதாகவே தெரிகிறது. உணவை பற்றி சொல்லி இருக்கிறார், உறக்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். நாம் எல்லாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவு சின்ன சின்ன விஷயங்களை எழுதி தள்ளி இருக்கிறார். இந்த எழுத்து சித்தர் என்றால் அது மிக இல்லை. புன்னை செழியனை பற்றி பேசும்போதெல்லாம் குமார கபிலன் என்ற பெயரை உச்சரித்தே பாப்பாக்குடியார் மகிழ்வார். இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறு கண்ணீரும் அதோடு கலந்திருக்கும். அவரது அன்பு நண்பரை பேசி புன்னை செழியனை சொல்வார். ஒவ்வொரு நிகழ்விலும் அதை நான் உற்று நோக்கி இருக்கிறேன். இவர் வண்டி ஓட்டிட்டு போகும்போதே பாப்பாக்குடியாருக்கு பின்னாடி இருந்து, நம்ம வண்டியில் எப்போவுமே ஒருத்தர் ஏறிட்டு சொல்லுவாங்களா, பார்த்து போங்க ஏத்தால வண்டி வருது, இந்த பக்கம் அங்கே திரும்புகிறான், ஒருத்தன் குறுக்க வாரான் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாப்பாக்குடியாருக்கு கோபம் வந்துடுது. இந்த பாரு செழியா, சத்தம் காட்டாமல் தூங்கிட்டு வா, நீ முதல்ல உனக்கு நல்ல உறக்கம் தேவை அப்படின்னு சொல்லி தூங்க வச்சு வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காப்புல. அப்பவும் விடலை இந்த 2 பேரும், யார் முனைவர் ஐயாவும் சேஷா பிரபுவும் கோயிலுக்கு போயே தீரணும்னு கோயிலுக்கு போயாச்சு. மாலை பொழுது நெருங்கும் போது கோவிலுக்கு செல்கிறாங்க, சாமியை கும்பிட்றாங்க. நம்மெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு சாதாரணமாக வந்துடுவோம். அந்த ஸ்தலத்தின் வரலாறை எழுதியிருக்கிறார் இந்த திராவிட சித்தாந்தவாதி. ஆன்மீகத்தை எழுதியிருக்கிறார். அளவற்ற ஆன்மீகத்தை எழுதி புலகாங்கிதம் அடைந்திருக்கிறார் என்றால் அதுவும் மிகையல்ல. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இந்த அடுத்தால குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப குன்றக்குடிக்கு போறாங்க. குன்றக்குடி வைத்தியநாதன் எழுதியிருக்கிறாரு, குன்றக்குடி அடிகளாரை எழுதியிருக்கிறார். அந்த 45வது சன்னிதானத்தை எழுதும்போது அவருக்கும் திராவிட தலைவர்களுக்கும் உண்டான உறவை சொல்லி மகிழ்ந்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் என்ன இல்லை? நகைச்சுவை இல்லையா? இருக்கு. 2 அறை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு அறையில் பாப்பாக்குடியார், செழியனார், சிற்பி பாமா 3 பேர் தங்கி இருக்கிறாங்க அந்த அறையில். காலையில் எந்திரிச்ச உடனே சிற்பி பாமா ஐயா சொல்லியிருக்கிறாங்க, சரியான தூக்கமே இல்லை, ஒரே கொரட்டை சத்தம் அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து எழுந்த புன்னை செழியன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எனக்கும் தூக்கமே இல்லைப்பா அப்படின்னு. சிற்பி பாமா அவர்களின் தூக்கம் போனதுக்கு காரணமே செழியனார் விட்ட கொரட்டை தான். அவரும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தில் ஒரு சிறு நகைச்சுவை இருக்கிறது. கதை ஓட்டத்தில், அந்த பயண ஓட்டத்தில் நீங்கள் அதை படிக்கும்போது நீங்களும் உள்ளத்தால் நகைப்பீர்கள். ஒரு பயணம் எப்படி இருக்கணும், யாரோட இருக்கணும்? ஹனிமூனுக்கு பொண்டாட்டியை கூப்பிட்டு போகணும், வேற யாரையும் கூப்பிட்டு போக முடியாது. ஆனால் அதன் பின்னால் இது போன்ற ஒரு இலக்கிய நிகழ்வுகளுக்கு கருத்தியல் ரீதியாக மனம் ஒத்த நபர்களை தான் கூட்டு போகணும். அப்போ தான் அந்த பயணம் நல்லா இருக்கும். சில நேரங்களில் பயணம் கெட்டு போயிடும். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இங்கேருந்து வட இந்தியாவுக்கு ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டேன். சம்பல் பள்ளத்தாக்கு வழியாக போகும்போது அந்த இடம் வருவதற்கு முன்னதாக அருகில் இருந்த நபர்கள் சொன்னாங்க, இந்த பள்ளத்தாக்கினை இந்த தொடர் வண்டியில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வருமே ஒரு பரவசம், அதுவே இந்த பயணத்தின் உச்சபட்ச மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான பெண்மணி, ஒரு பேர் அழகி அந்த எதிர் இருக்கையில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. இவர் அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்கை பார்க்கவே இல்லை. இந்த பயணத்தை கெடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த பெண்மணியை மட்டுமே ரசித்து கொண்டு வந்திருக்கிறார். ஜன்னலின் வழியாக திரும்பி அந்த பள்ளத்தாக்கை அவர் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன அந்த விஷயம். அப்போ பயணத்தின் போது நமது கவனத்தை திசை திருப்பாத நபர்கள் கூட பயணிக்க வேண்டும். இந்த ஐவர் அதை செய்திருக்கிறார்கள் என்பதுதான். கணபதி சுப்பிரமணிய ஐயா கூட சொன்னாங்க, நான் வந்து எழுதலை, அவர் எழுதிட்டாருன்னு. நீங்கள் எழுதலை இல்லை, அவர் எழுதுறதை நீங்கள் கெடுக்கலை. அந்த பயணத்தில், அந்த பயணம் முழுவதும் நீங்கள் அவரை பரவசப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த பரவசம் ஒவ்வொரு நிலையிலும் வார்த்தைகளில் அதில் தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் உணவை பற்றி சொல்லும்போது, நல்ல காலையில் உணவையே நான் திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதிய உணவுக்கு அழைக்கும் போது சாப்பிடவான்னு யோசித்தேன். சைவம் அசைவம் 2 இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அசைவ உணவை உண்ட பின் எனக்கு வந்து, அதாவது கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று சொல்கிறாரு, நான் வந்து திருச்செந்தூர் முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு
கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டேங்கிறார். அப்போ இவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கான கோயிலான்னு ஒரு இடத்துல வருது இந்த பயண கட்டுரையில். பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கான கோவிலா? இல்லை, பசுபதீஸ்வரர்ங்கிற சிவன் கோவில் தான் அது. அதில் வலது பக்கமாக பிள்ளையார் இருக்கிறார் என்கிறார் இந்த கலைஞரின் பக்தர். இன்னொரு இடத்துல ஒருத்தர் வழி கேட்குறாரு, நேராக போகணுங்கிறாரு. அப்போ பாப்பாக்குடியார் வாகனத்தை செலுத்துவதற்கு முன்னாடி ஒரு குழப்பம் வருகிறது. நேரான்னா நேராகவே மூன்று சாலைகள் நேராக அந்த இடத்துல இருந்து போதான். அப்போ எந்த நேராக சொன்னார்னு தெரியலையே. அப்படிங்கும்போது பக்கத்தில் இருந்து நீங்கள் நேரான பாதையில் தானே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இவர், இது பெருமாள் கோவில் சுவத்தில் உள்ள பட்டை நாமம் போல் இருக்கிறதே, நான் எந்த பக்கம் செல்ல அப்படின்னு இருக்கிறாரு. ஒரு திராவிட சித்தாந்தவாதிக்கு அந்த கேள்வி வரலாமா? பெருமாளின் பட்டை நாமம் ஞாபகத்திற்கு வரலாமா? அப்படிங்கிறதெல்லாம் பாப்பாக்குடியார் முன் நான் அன்புடன் வைக்கும் கேள்வி கணைகள். இந்த பயண கட்டுரை கீழடி நாகரிகத்தை பற்றி, கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லி நிறைவடைகிறது. இந்த பயண கட்டுரையில் கீழடியை பற்றி பேசும்போது நதிக்கரையோர நாகரிகத்தை சொல்லி இருக்கிறார். இந்த மனிதர்களுக்கும், அந்த கால மனிதர்களுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த மொழிக்கும் இந்த தமிழனுக்குமான அந்த தொன்மையை பறைசாற்றி இருக்கிறார். இந்த நூல் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். இந்த நூல் உங்கள் நூலகத்தில், உங்கள் வீட்டு நூலகத்தில், இல்ல நூலகத்தில் இது ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய நூல் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையானது ஒரு உரை. நானும் அந்த பயணத்தில் இருந்தேன். பயணக்கட்டுரை, இந்த குரட்டை விஷயம்லாம் குட் நைட் படத்தில் வரும்ல, அந்த கதாநாயகன் பண்ணப்பட்ட பொன்னை செல்லியன் அவர்களுடைய தமிழ். அடுத்ததாக நம்முடைய காந்திமதி வேலன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக புவனேஸ்வரி மைனி அவர்களை மேடை கலைக்கின்றோம். நினைவு பரிசினை வழங்குவதற்காக செல்லமணி ஐயா அவர்கள் இந்த பயணாடை எடுத்து சிறப்பு செய்கிறார்கள்.